வணக்கம். நேற்று பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டமாக இருந்துச்சு. அப்படியே விஜய் மாநாடு வந்து 2வது மாநாடு. எவ்வளோ பெரிய அளவில் பிரம்மாண்டமாக நடத்துவாங்களா அப்படின்னு தெரியல. ஆனால் நடத்தி காட்டிட்டாங்க. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா மக்கள் ரொம்ப ஆர்வமாக, குறிப்பாக இளைஞர்கள், பெண்கள் இவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா முதல் நாள்லேருந்தே படுத்து கிடக்குறாங்க. மறுநாள் 3 மணிக்கு தான்யா மீட்டிங்கு, 3 மணிக்கு தான்யா விஜய் வந்து பேசுவார், 3 to 4க்குள்ளே வருவார்யா அப்படிங்கிற மாதிரி அறிவிப்புலாம் வந்த பிறகும் கூட அவங்க அதை பற்றிலாம் யோசிக்கல. முதல் நாள் நைட்லேருந்து வந்து படுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. மறுநாள் பார்த்திங்கன்னா அளவுக்கு அதிகமாக வெயில் வேறு, அவ்வளோ வெயிலையும் தாங்கிக்கிட்டு நிறைய பேர் மயக்கம் போட்டு அவங்களெல்லாம் ஆம்புலன்ஸில் ஏற்றி ஆஸ்பத்திரியில் சேர்த்து அவங்களுக்கெல்லாம் வைத்தியம்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையெல்லாம் ஏற்பட்டு போச்சு. ஆனால் பைப் லைன்லாம் வச்சு தண்ணியெல்லாம் ஈஸியாக கிடைக்கிற மாதிரி பண்ணியிருந்தார். ஆனால் தண்ணி மட்டும் போதுமா? அடிக்கிற வெயில் 100 டிகிரிக்கு மேலே அடிக்குது. கும்பல் வேறு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா மத்தியானம் ஒரு 11 மணிக்குள்ளே பார்த்திங்கன்னா ஒரு 2 லட்சம் 3 லட்சம் பேர் வந்து அங்கே கும்பல் சேர்ந்துட்டாங்க. ரொம்ப அவங்க கும்பல் அதிகமாக பார்த்திங்கன்னா அந்த இடத்துல அனல் வந்து அதிகமாகிருச்சு வேறு. தாங்க முடியல. இவங்க வந்து ட்ரெயின் மூலமாக வந்து தண்ணி கொடுக்குறாங்க, சாப்பாடு கொடுக்குறேங்கிறாங்க, தண்ணியை பீச்சி அடிக்கிறாங்க, எல்லா வேலையும் பார்க்குறாங்க. முடிஞ்ச அளவுக்கு அவங்களும் செய்கிறாங்க. ஆனால் ஒரு சாப்பாடு போட்டுக்கலாமே அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்குறாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்படி முதல் நாளில் வந்து படுத்துருக்கிறான் அப்படின்னா ஒரு 2 லட்சம் பேர் 3 லட்சம் பேருக்கு ஒரு தயிர் பொட்டலமாவது, தயிர் சாதம் மாதிரி செஞ்சு ஒரு கப்பில் வச்சு கொடுத்துருந்தா அவங்க பாட்டு சாப்பிட்டுட்டு அங்கங்கே போட்டிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தது. இவ்வளோ கட்டுக்கோப்பாக பண்ணவங்க ஏன் அந்த விஷயத்த பண்ணியிருக்கலாமே அப்படின்னா, ஒரு மாநாடுனா ஒரு சாப்பாடு போட முடியுமா? அவ்வளோ கும்பல் வருது, அவ்வளோ கும்பலையும் சமாளிக்கிறது கஷ்டம் இல்லையா அப்படின்னு சொல்லலாம். எடப்பாடி பழனிசாமி சாப்பாடு போட்டு என்ன கதி ஆனார்? புளிச்சு போன இதெல்லாம் போட்டார்ல, தீஞ்சு போன இந்த புளியோதரையெல்லாம் போட்டு ரொம்ப அவமானப்பட்டார். அது மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் அந்த இதை இது பண்ணாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் தனியார்கள் சிலர் நிறைய வந்து கடையை வாடகைக்கு எடுத்து ஒரு 5000 கொடுத்து வாடகைக்கு எடுத்து அவங்கெல்லாம் எவ்வளோ கும்பல் வந்தாலும் சமாளிக்கிற அளவுக்கு அவங்க உடனே சாப்பாடு செஞ்சு போட்டுக்கிட்டே இருந்தாங்கல்ல. அப்படி பார்க்கும்போது விஜய் இதை செஞ்சுருக்கலாமே அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. ஆனால் அந்த மாநாட்டுக்கு இளைஞர் பட்டாளம்னால பயங்கரமாக வந்துச்சு. இதில் வந்து கடைசியாக விஜய் வந்து எப்பயுமே ஒரு 4 மணிக்கு வரேன்னு சொல்லியிருந்தவர் திடீர்னு பார்த்திங்கன்னா 3 மணிக்கெலாம் வந்துட்டார். கும்பல் அதிகமாக இருந்தது, பயங்கரமான கும்பல். போலீஸுக்குன்னு ஒரு தாவேகா நிர்வாகிகள் தொண்டர்களுக்கெல்லாம் சண்டை தகராறுன்னு வந்தோடனே ஈஸியாக முடிச்சு விட்டுடலாம், சீக்கிரமாக வந்து மாநாட்டை முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி இது பண்ணாங்க. ஆனால் எதிர்பார்த்ததுக்கு மேலே கும்பல். இதுக்கு வந்து என்னென்னா திமுக அதிமுக இவங்கெல்லாம் வந்து இவ்வளோ கும்பல் வருமா அப்படின்னு எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா இளைஞர்கள் அதிகம், பெண்கள் அதிகம். பெண்கள் வந்தவங்கள நிறைய பேர் வந்து என் புருஷனை கூட எனக்கு பிடிக்காதுங்க, விஜய் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி இதெல்லாம் கேட்கும்போது பார்க்கும்போதெல்லாம் டே என்னடா அது அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. விஜய் என்ன பேசினார் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் தான். இப்போ விஜய் வந்தார், பேசினார். அந்த இதெல்லாம் பண்ணும்போது பார்த்திங்கன்னா விஜய் பேசுகிறதுக்கு முன்னாடியே நிறைய பேர் கிளம்பிட்டாங்க. விஜய் வந்து அந்த ரேம்பாக்கு வந்தார்ல, வந்த பிறகே பார்த்திங்கன்னா அவங்க நிறைய பேர் வந்து கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்கள் விஜய் பார்க்க தான் வந்தோம், விஜய் பேச்செல்லாம் கேட்க வரல அப்படிங்கிற மாதிரி அவங்க கிளம்பி போயிட்டாங்க போகிறாங்க. ஆனால் அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் 4 மணிக்கு தானே மாநாடு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்துக்கிட்டே இருந்தவங்க அவங்களும் உள்ளே நுழையிறாங்க. ஏறக்குறைய பார்த்திங்கன்னா வெளியே போகிற அளவுக்கும் உள்ளே போகிற கும்பலும் ஒரே மாதிரி தான் இருந்துக்கிட்டே இருந்தது. பயங்கரமான ஒரு கும்பல் இருந்தது. சரி, இந்த கும்பலெல்லாம் தாண்டி விஜய் பேச்சு எப்படி இருக்கும்? ஏன்னா கொள்கை என்னப்பா, உன் கட்சியோட கொள்கை என்ன அப்படிங்கிற கேள்வியெல்லாம் நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. விஜய் ஏதாவது கொள்கை சொல்லுவார் அப்படின்னு பார்த்தா அவர் வந்து ஆரம்பித்ததுலேருந்து நான் சிங்கம் கர்ஜித்தா 8 கிலோமீட்டர் வரைக்கும் கேட்கும், சிங்கம் வேட்டையாடுச்சுன்னா அது வந்து அதோட பெரிய விலங்குகளை தான் வேட்டையாடும், நேருக்கு நேர் நின்று தான் வேட்டையாடும், தேவையில்லாமல் வெளியே வராது அப்படி இப்படின்லாம் பேச ஆரம்பித்தார். என்னடா இவர் கதையை விட்றாரு அப்படின்னு பார்த்தீங்க. இவர் என்ன சொல்ல வராரு அப்படின்னா, விஜய் வந்து ஒரு சிங்கம் அப்படின்னு சொல்கிறார். சரி, சிங்கம் ஆண் சிங்கம் வந்து வேட்டைக்கு போகிறதே இல்லை, பெண் சிங்கம் தான் வேட்டையாடும். அந்த பெண் சிங்கங்கள் வேட்டையாடினதில் போய் இவர் வந்து உரிமையாக பங்கெடுத்துக்கிட்டு சாப்பிட்டுட்டு மிச்சம் மீதியை தான் அந்த வேட்டையாடின பெண் சிங்கங்களுக்கே கொடுப்பார். சில டயத்தில் வந்து பெண் சிங்கங்கள்னால வேட்டையாடவே முடியல அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் கடைசியாக ஃபைனல் டச்சாக போய் டமார்னு ஒரு அரைஞ்சு அந்த விலங்கை கொண்டு வரார். அதே போல் உயிரோடு இருக்க விலங்குகளை தான் அது வந்து சாப்பிடும், அடித்து சாப்பிடும். செத்து போய் அழுகி போய் கிடக்கிற விலங்குகள்லாம் அது சாப்பிடாது. சரி, இந்த கதை என்னத்துக்கு சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேவையில்லாமல் சிங்கம் வெளியே வராது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதை வச்சு நம்ம விஜய் என்னன்னா, தேவையில்லாத பிரச்சனைகளுக்கு நான் வந்து பேச மாட்டேன், என்கிட்ட அதை எதிர்பார்க்காதீங்க, நான் அப்படிப்பட்ட ஆளும் கிடையாது, தேவையில்லாமல் நான் வெளியே வர மாட்டேன் அப்படிங்கிறது தான் அவருடைய கான்செப்ட். ஆனால் இன்றைக்கி அரசியல் அப்படின்னா நம்ம வெளியே வந்து பேசணும். வெளியே வந்து தினமும் அரசியலில் என்ன நடக்குது, மக்களோட பிரச்சனை என்ன, அந்த பிரச்சனைக்கு நம்ம என்ன ஒரு ஆங்கிளில் இருந்து பேசுகிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வச்சு தான் அரசியல் செஞ்சே ஆகணும். ஆனால் விஜய் அப்படிலாம் நான் அரசியல் செய்ய முடியாதுங்க, நான் அப்படிப்பட்ட ஆளே கிடையாது, நான் சிங்கம், நான் வந்து இந்த மாதிரிலாம் பேச மாட்டேன், டெய்லி அரசியல்லாம் பண்ண மாட்டேன், நான் அரசியலை பண்ணுவேன், என் அரசியல் உங்களுக்கு பிடிக்கணும், கொள்கை என்ன கோட்பாடு என்ன அப்படின்லாம் கேட்குறாங்க. ஆனால் கொள்கையெல்லாம் வந்து மக்களுக்கு நல்லது பண்ணுறது தான்.
அதை தாண்டி வேறு ஒன்றுமே கிடையாது. இந்த ஊழல் பண்ணுறது, அதை பண்ணுறது, இதை பண்ணுறதெல்லாம் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது அப்படின்னு சொல்கிறாரு. ஒரே வருஷத்தில் 2 மாநாடு நடத்துகிறாரு. கிட்டத்தட்ட ஒரு 1000 கோடி ரூபா செலவாயிருக்கும். இந்த பணம் விஜய்க்கு எப்படி வந்துச்சு அப்படிங்கிற ஒரு கொஸ்டினே கேட்குறாங்க. ஏன்னா இவர் சம்பாரித்த காசை போட்டிருக்கிறாரு. யாரோ ஒருத்தன் பின்னாடி இருந்து பினாமியாக செயல்பட்டுக்கிட்டு இருக்கலாம் அப்படிங்கிறது தெரியுது. அது மிஷினரி குரூப்பு செயல்படுது அப்படிங்கிறதும் தெரியுது. அப்படிப்பட்ட இவர் நான் நேர்மையாக மக்களுக்கு கரெக்டாக நான் செலவு பண்ணுவேன், மக்களுக்கு நல்ல விஷயங்களை செய்வேன் அப்படின்னு சொல்கிற இந்த விஷயம் இருக்குல்ல, இது ஏற்றுக்கவே முடியாது. இவர் ஊழல் பண்ணுறவங்கள நான் உள்ளே அடைப்பேன், நான் மக்களுக்கு நல்லது பண்ணுவேன், மக்களுக்கு நல்லது மட்டுமே செய்வேன் அப்படின்னு பேசுகிறாரு. ஆனால் இந்த 2 மாநாடை ஒரு வருஷத்துக்குள்ளே போடுறாரு அப்படின்னா இந்த 1000 கோடி ரூபா எங்கேருந்து வந்துச்சுங்கிற ஒரு பதிலை சொல்லணும்ல. யார்கிட்டையாவது கலெக்ட் பண்ணாரா? தொண்டர்கள் கொடுத்தாங்களா? இல்லையே, எதுவுமே பண்ணலை. இந்த பணம் எப்படி வந்துச்சு அப்படிங்கிறது இருக்குல்ல, யாரோ ஒருத்தன் பிளாக் மணியை உள்ளே விட்டுக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது. அதே தாண்டி பார்த்திங்கன்னா இந்த இதில் அவர் ஆட்சிக்கு வந்தார்னா பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் முதியோர்களுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கப்படும், அவங்களுடைய தேவைகள் பூர்த்தி செய்யப்படும், மாற்றுத்திறனாளிகளுக்கெல்லாம் ஒரு பாதுகாப்பு கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்கிறார். எல்லா ஆட்சியிலையும் அதை தான் சொல்கிறாங்க. இவர் என்ன செய்ய போகிறாரு? வித்தியாசமாக ஒன்றும் செய்ய போகிறதே கிடையாது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அது இல்லாமல் இவர் அட்டாக் பண்ணி என்ன பேசுவார் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு எல்லாத்துட்டையுமே இருந்தது. குறிப்பாக முதலமைச்சர் ஸ்டாலினை அங்கிள் ஸ்டாலின் வாட் அங்கிள், இட்ஸ் ராங் அங்கிள் அப்படின்னு சொல்லி இவர் பேசினார். இவர் ஸ்டைலில் பேசினார். இவர் ஏற்கனவே பார்த்திங்கன்னா முதலமைச்சர் எப்படி ஜெயலலிதா அம்மா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இது பண்ணாங்க. சட்டமன்றத்தில் கூட அவங்க ஜெயலலிதாவுக்கு என்னைய பலவிதமாக பலர் கூப்பிடுவாங்க, ஆனால் அம்மானு கூப்பிட்ற அந்த வார்த்தை இருக்குல்ல, எனக்கு அப்படியே ரொம்ப இதாக இருக்கும், ரொம்ப ஒரு மாதிரி உணர்ச்சி பூர்வமாக இருக்கும் அந்த வார்த்தையை கூப்பிடும்போது. நான் ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் பண்ணுவேன் அந்த சமயத்தில் அப்படின்னு சொல்லி இது பண்ணாங்க. அதனால பார்த்திங்கன்னா இவர் என்ன செஞ்சார், சரி தொண்டர்களோட உணர்வோடு ஒரு அட்டாச் ஆகணும்னு சொல்லிட்டு இவர் முதலமைச்சர் அப்பா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கையில் எடுத்தார். அப்பா அப்படிங்கிற மாதிரி எல்லாமே சொன்னார். எல்லாருமே தன்னை அப்பான்னு கூப்பிட்றாங்க அப்படிங்கிற ஒரு பெருமையோடு பேசினார். அது ஜெயலலிதா பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு கல்யாணம் ஆகலை, குழந்தை இல்லை அப்படிங்கிறதுனால அம்மானு கூப்பிட்டோன்னா அப்படியே ஃபீல் ஆனாங்க. இவருக்கு கல்யாணம் ஆகிடுச்சு, குழந்தைகள் இருக்குது, எல்லாருமே அப்பான்னு கூப்பிட்டா அவர் அந்த ஃபீல் வருமானா அந்த ஃபீல்லாம் வராது. ஜெயலலிதா அளவுக்கு வராதுன்னு வச்சுக்கோங்க. ஆனால் அது அவர் கட்சிக்காரங்க எல்லாமே பில்டப் பண்ணாங்க. அந்த அப்பாங்கிற ஒரு வார்த்தையை வச்சு அப்பான்னா முதலமைச்சர் ஸ்டாலின் தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தை கொண்டு வர்றதுக்கு, மக்கள் மத்தியில் பதிய வைக்கிறதுக்கு, இது உணர்வுபூர்வமாக பதிய வைக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவங்களுக்கு இருந்தது. அதை நேற்று விஜய் உடச்சி விட்டார். அங்கிள், முதலமைச்சர் அங்கிள் அப்படின்னு சொல்லி உடச்சி விட்டார். இது திமுக காரங்களுக்கெல்லாம் பயங்கரமான கட்டுப்பு. என்னடா இது இவர் வேணால் அங்கிளாக இருக்கலாம், அவர் அப்பாங்கிறாரு, இவர் வேணால் தாய் மாமன் சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. இங்கே இருக்கிற பெண்களுக்கெல்லாம் நான் அந்த குழந்தைங்களுக்கெல்லாம் நான் தாய் மாமன் நான் தான் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ இவர் தானே அங்கிள், பூமர் அங்கிள் இவர் தானே, விஜய் தானே. எப்படி எங்கள் தலைவர் நாங்கள் அப்பான்னு கூப்பிட்டுக்கிட்டு இருக்கோம், இவர் எப்படி அங்கிள்னு கூப்பிடலாம்? ஒருவேளை இவருக்கு அங்கிளாக இருக்கலாம், ஆனால் விஜய் கட்சி தொண்டர்களுக்கு இவர் தான் அங்கிள், பூமர் அங்கிள் அப்படிங்கிற மாதிரி திமுகக்காரங்க நேரத்துலேருந்தே விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க விஜயை. அது இல்லாமல் திமுகவில் செயல்பாடுகள் என்ன அப்படிங்கிறத விமர்சனம் பண்ணணும். முதலமைச்சரை மட்டும் அட்டாக் பண்ணி பேசுகிறது திமுகவுக்கு எதிர்ப்பு நான் காட்டுறேன் அப்படிங்கிறத ஏற்றுக்கவே முடியாது. திமுக என்ன செஞ்சிச்சு, ஊழல் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கதையை சொன்னார். அந்த கதை கூட சீமான் ஏற்கனவே சொன்ன கதை. சீமான் கதையை திருடி தான் விஜய் நேற்று இந்த கதையை சொல்லியிருக்கிறார். மன்னர் தளபதி ஒருத்தர், இளவரசர் ஒருத்தர் தேர்ந்தெடுக்கணும், அவர் ஒரு நெல்லை கொடுத்தாரு, நெல்லை கொடுத்து எல்லாம் பயிரிட்டுவாங்க, யார் இது செழிப்பாக வளர்ந்துருக்கோ அவங்க தான் இளவரசர் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். இந்த குட்டி கதையை ஏற்கனவே சீமான் சொல்லிட்டார். சொன்ன கதையை திருடி தான் இவர் பேசியிருக்கிறாரு. சரி, இவர் என்னவோ என்கிட்ட கதை எல்லாத்துக்கும் பொதுப்பா, அது யார் எடுத்து பேசுனா என்ன, எங்கன பேசுகிறாங்க, எந்த இடத்துல சொல்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, அதுதான் மிக முக்கியம். நீங்கள் சும்மா அவர்கிட்ட இருந்து திருடினாருன்னா சீமான் எங்கேயோ திருடி இருப்பார்ல அப்படின்னு விஜய் தரப்புன்னு சொல்லுவாங்க. ஏன்னா எல்லாருமே சொந்தமாக யோசித்து சொல்லக்கூடிய கதைகள் கிடையாது. அவர் எங்கேயோ திருடினார், அதே இடத்துல இவரும் திருடியிருப்பார், விஜயும் திருடியிருப்பார், அந்த கதையை சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி விட்டுறலாம். சரி, இவருக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, திமுக அரசியல் எதிரி, கொள்கை எதிரி அப்படின்னா பாஜக அட்டாக் பண்ணாமல் இருப்பாரா? அட்டாக் பண்ணார். நரேந்திர தாமோதர தாஸ் மோடி அப்படின்னு சொல்லி பிரதமரை பேசினார். பிரதமரை யாருமே இப்படியெல்லாம் பேசவே மாட்டாங்க. நீங்கள் எப்படி நீங்கள் என்ன குட்டிகரணம் போட்டாலும் தாமரை இலையில் தண்ணி ஒட்டாத மாதிரி தாமரையோட தமிழகம் ஒட்டாது அப்படிங்கிற மாதிரி ஒரு பஞ்சு டைலாக். இது உண்மையிலே பார்த்தீங்கன்னா விஜய் நேற்று பேசினது எல்லாமே கையை அப்படி ஏற்றி விட்டுக்கிட்டு அப்படி பேசின ஸ்டைலு எல்லாமே பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு சினிமா படத்து ஷூட்டிங்கு ஃபைனல் சீன் மாதிரி தான் இருந்துச்சு. அந்த டச்சு அந்த இதெல்லாம் பேசுகிற மாதிரி தான் இருந்தது. அவர் அந்த மாதிரி பேசினார். அவர் பிரதமர் பேரெல்லாம் சொல்லி பேசினார்ல,
அவருடைய முழு நீள பேரை சொன்னார்ல, நரேந்திர தாமோதரதாஸ் மோடி அப்படின்னு சொல்லி பேசினார்ல. சரி, அதெல்லாம் ஏற்றுக்கலாம். அதுதான் உண்மையான அவருடைய பேர் அதுதான். அதை நீங்கள் சொல்கிறதுனால ஒன்றும் தப்பு கிடையாது. நீங்கள் ஒரு அரசியல் கட்சி தலைவர், உங்களுக்கு வந்து கொள்கை எதிரி அந்த கட்சி அப்படிங்கும்போது நீங்கள் அவர் பேரை சொல்லி சொல்கிறதுல ஒன்றும் தப்பே கிடையாது. ஆனால் சொல்கிற நீங்கள் உங்கள் பேர் முழுசு பேரை சொல்லணும்ல. ஜோசப் விஜய் அப்படின்னு சொல்லணுமா வேணாமா? அதை ஏன் நீங்கள் சொல்கிறதுக்கு மறைக்கிறீங்க? அதை தாண்டி பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்கிற உங்கள் விஜய்ன்னு சொல்கிறீங்க. நீங்கள் உங்கள் ஜோசப் விஜய் அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள். ஏன் சொல்ல மாட்டீங்க? உங்கள் பேரை மட்டும் கட் பண்ணிக்கிறீங்க வசதிக்காக, மக்களுக்காக, தமிழக மக்களை ஏமாத்துற மாதிரி நீங்கள் ஏன் பேசுகிறீங்க அப்படிங்கிற ஒரு கொஸ்டினை பாஜக வைக்கிறாங்க. சரி, உங்களுக்கு வந்து கொள்கை எதிரி மதவாத கட்சி அப்படின்னா நீங்கள் இந்த ஜோசப் விஜய்ன்னு சொன்னீங்கனாலே உங்கள் கட்சி மதவாத கட்சி ஆகிடும். ஒரு மிஷினரி பின்னாடி இருந்து இயக்குது அப்படிங்கிற மாதிரி ஆகிடும். நீங்கள் வந்து முஸ்லீம்களுக்கு துரோகம் பண்ணுறாங்க, இஸ்லாமிய மக்களுக்கு துரோகம் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுகிறீங்களே, இது வந்து எப்படி ஏற்றுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு கொஸ்டின் வைக்கிறாங்க. ஒட்டுமொத்தமாக நீங்கள் ஆட்சிக்கு வந்து என்ன பண்ணியிருக்கீங்க, மக்களுக்கு என்ன பண்ணியிருக்கீங்க? இஸ்லாமியர்களுக்கு எதிராக சதி தான் ஏகப்பட்டதை செஞ்சுருக்கிறீங்க. மக்கள் உங்கள்கிட்ட வந்து ஏராளமான கேள்வி கேட்கணும்னு நினைக்கிறாங்க. நாங்கள் வந்து என்ன பண்ணுறதுன்னே தெரியல, எங்களுக்கும் தெரியல. நீங்கள் ஒன்றே ஒன்று பண்ணுங்கள். கிட்டத்தட்ட வந்து ஒரு 800 பேரை வந்து இலங்கை கடற்படை வந்து மீனவர்களை பிடிச்சிட்டு போயிருக்கு. அவங்க பிடிச்சிட்டு போனவங்கள கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு நாங்கள் சொல்கிறத விட கச்சத்தீவை எங்களுக்கு மீட்டு கொடுத்துருங்க, ஒன்றே ஒன்று அதை மட்டும் செய்யுங்கன்னு. கச்சத்தீவை எழுதி கொடுத்தது காங்கிரஸ். அதை வந்து காங்கிரஸ்கிட்ட கேட்க வேண்டிய கேள்வியை பிரதமர் மோடிகிட்ட கேட்டு என்ன பண்ணுறது? இப்போ பிரதமராக இருக்கிறாரு, அவங்க கச்சத்தீவை காங்கிரஸுக்கு ஸ்ரீலங்காவில் வந்து எழுதி கொடுத்துட்டாங்க. அவங்க கொடுக்கணும்ல. அவங்க கொடுக்குறதுக்கு கேட்கலாம், கெஞ்சலாம். கொடுக்கல அப்படின்னா என்ன பண்ண முடியும்? அது ஒரு பிரச்சனை. சரி, ரெண்டாவது வந்து நீட்டு தேர்வு இப்போ தான் வந்து ஓரளவுக்கு கரெக்டாக நடந்து மக்கள் வந்து ஏழை எளிய மக்கள், ரொம்ப அப்பாவி மக்கள், இவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் அவங்க சரியாக செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. நீட்டு இப்போ எழுதி பள்ளி மாணவர்கள்லாம் எழுதி பாஸ் பண்ணுறாங்க. ஒரு ஏழை பெண் கூட வந்து நீட் தேர்வில் பாஸ் பண்ண முடியுது. பாஸ் பண்ணி அவங்களும் வந்து டாக்டராக முடியுது. அந்த கனவு நிறைவேறிக்கிட்டு இருக்கு. அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையில் நீட் தேர்வை ரத்து பண்ணுங்க, திரும்பவும் மார்க் அடிப்படையில் வாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறார். இது வந்து மக்களை குஷிப்படுத்துறதுக்காக பேசுகிற ஒரு விஷயமா இருக்குது. நீங்கள் வந்து ஜாலியாக 2029 வரைக்கும் நீங்கள் தான் பிரதமர் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் ஜாலியாக இருக்கிறீங்க, ஊழல் பண்ணுறீங்க. எல்லா விஷயமும் மக்களுக்கு தெரியுது, எங்களுக்கும் தெரியுது. நாங்கள் என்ன தான் பண்ண முடியும், பார்த்துக்கலாம், நீங்கள் யாரை நாங்கள் யாரோன்னு பார்த்துக்குவோம் அப்படிங்கிற மாதிரி அவர் ரொம்ப அசால்ட்டாக ஒரு விஷயத்த பேசிட்டு போயிட்டார். நேற்று பேசினதில் மிக முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்னென்னா அதிமுகவை விமர்சனம் பண்ணார். அதிமுகவில் வந்து தலைமை சரி கிடையாது. இன்றைக்கி இருக்கிற தலைமை அப்படியா இருக்குது. புரட்சித் தலைவர் இப்படி இருந்தார். புரட்சித் தலைவர் ஒரு கட்சியை வழி நடத்துறதுக்கு என்ன பண்ணார்? அந்த கட்சியை வழி நடத்திட்டு புரட்சித் தலைவர் இருந்த வரைக்குமே, உயிரோடு இருந்த வரைக்குமே அந்த சிஎம் நாற்காலியை யாருமே யோசிக்கவே முடியல, யோசிக்கவும் வைக்கலை. ஆனால் அவர் உடல்நிலை சரியில்லாமல் அமெரிக்காவில் இருக்கும்போது நீங்கள் என்கிட்ட ஆட்சியை கொடுங்க, என் நண்பர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் வந்த பிறகு நான் அவர் கையில் ஆட்சியை ஒப்படைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்கட்சியாக இருந்த தலைவர்களை எல்லாம் கெஞ்ச வச்சார். எப்படி கெஞ்ச வச்சார்? அப்படி பேசினார் விஜய், கெஞ்ச வச்சார். உண்மையிலே கலைஞர் வந்து அந்த வார்த்தையை சொன்னார் தான். அது இதெல்லாம் கிடையாது. அப்புறம் அவர் உயிரோடு இருக்கிற வரைக்கும் கலைஞரை வந்து ஆட்சி கட்டில் உட்கார விடவே இல்லை. அது உண்மை தான். அதை பற்றி பேசினார். சரி, அந்த அளவுக்கு இருந்தார். அதுக்கப்புறமா அம்மா காலகட்டம், அம்மாவை பற்றி அவர் பேசவே இல்லை. ஏன்னா அம்மா தலைவா படத்தில் அவரை உட்கார வச்சு நிற்க வச்சு கெஞ்ச வச்சு விஜயை ரொம்ப இது பண்ணி விட்டாங்க. அதுவும் பார்த்திங்கன்னா கட்சிகள் வந்து இவர்கிட்ட கேட்கவே இல்லை. அதிமுக சில இதில் வந்து அதுக்கப்புறமா நாடாளுமன்ற தேர்தல், சட்டமன்ற தேர்தலெலாம் அதிமுகவுக்காக ஓட்டு கேட்டார். நான் வந்து இந்த வெற்றிக்கு அதிமுக வெற்றிக்கு வந்து ஒரு அணிலாக இருந்து செயல்பட்டேன். அதனால தான் இப்போ வரைக்குமே விஜய் குரூப்பை வந்து அணில் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு நாங்கள் இருந்தோம் அப்படிங்கிற மாதிரி பேசியிருந்தார். ஆனால் ஜெயலலிதாவை பற்றி பேசலை. இவருடைய மாநாடு ஃபுல்லாக பார்த்திங்கன்னா எம்ஜிஆர் படம் இருந்துச்சு, அண்ணா படம் இருந்துச்சு, விஜயகாந்த் படம் இருந்துச்சு. இப்படி வந்து மற்ற தலைவர்களை வந்து இது பண்ணார். இதில் குறிப்பாக வந்து எம்ஜிஆரோட வாக்குகள், அதிமுக வாக்குகளை வந்து தேவையில்லாமல் எங்கிட்டும் போயிடக்கூடாது, அதிமுகவுக்கே போயிடக்கூடாதுன்னு நேற்று புரிய வச்சு ஒரு லாக் அடித்தார். ஏன்னு கேட்டிங்கன்னா, இது நமக்கு அரசியல் எதிரி திமுக. அதிமுகவில் இருக்கிற அதிமுக தொண்டர்களுக்கும் ஒரு முக்கியமான எண்ணம் என்னென்னா, அவங்களுக்கும் திமுகவை எதுக்கணும் அப்படிங்கிறது தான். உண்மையான அதிமுகவினர் அப்படி தான் யோசிப்பாங்க. அது எம்ஜிஆர் காலகட்டத்தில் இருந்தது, ஜெயலலிதா காலகட்டத்தில் இருந்தது. இப்போ இருக்க அதிமுக தொண்டர்கள் அப்படி யோசிக்கிறது கிடையாது. அதுவும் இல்லாமல் இப்போ இருக்கிற தலைமையும் சரி கிடையாது, தலைமை பலகீனமாக இருக்குது அப்படிங்கிறத நேற்று விஜய் வந்து விமர்சனம் பண்ணார். இது வரைக்குமே அதிமுகவை விமர்சனம் பண்ணலை அவர். நேற்று விஜய் வந்து விமர்சனம் பண்ணார். அந்த இதில் வந்து
அதிமுக வந்து இந்த பாசிச பாஜகவோட மறைமுகமான ஒரு கூட்டணியை வச்சுருக்கு. நேரடி கூட்டணியும் வந்து அதிமுக வச்சுருக்கு, மறைமுக கூட்டணியை திமுக வச்சுருக்கு. இப்படி 2 கட்சிகளுமே மகா ஊழல் பண்ணுறாங்க. இந்த கட்சியோட நம்ம கூட்டணி வைக்கலாமா? அது இல்லாமல் இன்றைக்கி அதிமுக ரொம்ப பலகீனமாக இருக்குது, சுயமரியாதை இழந்துச்சு, ஆர்எஸ்எஸ் மற்றும் மதவாத கட்சியோட கூட்டணி வச்சுருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு, அதிமுக தொண்டர்கள் வந்து நல்லா தெரியும். எம்ஜிஆர் காலத்தில் இருந்த மாஸ், எம்ஜிஆர்னா மாஸ் அது அப்படிங்கிற ஒரு விஷயம் எல்லாத்துக்குமே தெரியும். அவர் உயிரோடு இருக்கிற வரைக்கும் யாரையும் முதலமைச்சர் சீட்லேயே உட்கார வைக்கல. அப்படிப்பட்ட ஒருத்தரோட தொண்டர்கள், அதிமுக தொண்டர்கள் இப்போ வந்து எப்படி இருக்கணும்? இன்றைக்கி கட்சி பலகீனமாக இருக்குது அப்படிங்கும்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறத அவங்க யோசிப்பாங்க. அவங்க வந்து அந்த அதிமுகவுக்குள்ளேயே ஓட்டு போடணும்னு நினைப்பாங்களா? நினைக்க மாட்டாங்கல்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை அவர் வச்சார். இது வந்து இன்றைக்கி இருக்க சூழ்நிலையில் அதிமுகவாக இல்லை. அதிமுக தொண்டர்கள் வந்து யாருக்கு ஓட்டு போடணும் அப்படிங்கிறத யோசித்து ஓட்டு போடணும். ஏன்னா அவங்க மதவாத கட்சியோட கூட்டணி வச்சுருக்கிறாங்க அப்படிங்கிறத உணர்த்தியிருக்கிறார். உணர்த்தின பிறகு பார்த்திங்கன்னா அவர் என்ன செஞ்சார், அதிமுக வாக்குகளை நம்ம சைடு கொண்டு வரணும் அப்படிங்கிறதுல தெளிவாக இருந்துட்டார். அதிமுகவோட கூட்டணி அப்படிங்கிறது கிடையாது, அதையும் சொல்லிட்டார். 234 தொகுதியிலையும் நிற்கிற வேட்பாளர்கள் என்னுடைய பிராண்டு தான். அவர் முகத்தை கட்டி அப்படி சொல்கிறார், என்னுடைய பிராண்டு தான், நான் நிற்கிற மாதிரி நினச்சிக்கங்க. அந்த வேட்பாளர்கள் உங்கள் வீட்டுக்குள்ளே இருந்து ஒருத்தர் வரலாம், நான் நிற்கிற மாதிரி நினச்சிக்கங்க, எனக்காக ஓட்டு போடுங்க, என் முகத்துக்காக ஓட்டு போடுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னார். சரி, 2வது வந்து விஜயகாந்த். நான் எம்ஜிஆரை பார்க்கவே இல்லை, எம்ஜிஆரை வந்து நான் பார்த்ததில்லை, எம்ஜிஆர் கூட நான் பழகினதில்லை. ஆனால் எம்ஜிஆர் மாதிரியே மனசு உள்ளவர், எம்ஜிஆர் மாதிரியே மக்களுக்காக யோசித்தவர், செயல்பட்டவர், இந்த மண்ணில் பிறந்தவர் விஜயகாந்த். அவரை நான் சின்ன வயசுலேருந்தே அவர் கூட நான் பழகியிருக்கேன். என் அண்ணனை பற்றி எப்படி மறக்காமல் இருக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து விஜயகாந்தை வேற தூக்கி வச்சு பேசினார். ஏற்கனவே பிரேமலதா எந்த காரணத்தை கொண்டும் எந்த சூழ்நிலை கொண்டும் எங்கள் தலைவர் கேப்டன் படத்தை நீங்கள் யாருமே பயன்படுத்தக்கூடாது. நேற்று கேப்டன் படத்தை நிறையா பயன்படுத்தியிருந்தாங்க, அது இல்லாமல் எம்ஜிஆர் படத்தையும் பயன்படுத்தியிருந்தாங்க, அண்ணா படத்தையும் பயன்படுத்தியிருந்தாங்க. இவங்களுக்கு வந்து கட்சி கொள்கை உள்ள தலைவர்கள் அப்படின்னு சொல்லி ஒரு 5 பேரை வந்து ஜாதிய ரீதியாக பிரித்து இவர் வந்து ஜாதிய ரீதியாக வந்து கொண்டு வரார். யார்? விஜய். அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரிலாம் வந்து ஏன் நீங்கள் உங்களுக்கு முக்கியமான பிடிச்ச தலைவர்கள் அப்படின்னா எம்ஜிஆர் படத்தை, விஜயகாந்த் படத்தை இவங்கெல்லாம் வந்து அப்பயே வச்சுருக்கலாமே அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வியெல்லாம் அதிமுக தரப்பில் சொல்கிறாங்க. பார்க்கலாம், நிறைய விஷயங்களை வந்து நேற்று விஜய் பேசியிருக்கிறாரு. பேசின எல்லா விஷயங்களுமே வந்து ஒரு சம்மந்தமே இல்லாமல் ஒரு ஷூட்டிங் நிகழ்ச்சி மாதிரி தான் இருந்தது. அவர் திமுக அதிமுகவை விமர்சனம் பண்ணார். நேற்று பார்த்திங்கன்னா அதிமுகவே விமர்சனம் பண்ணியிருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் இருக்குது. அவர் பேசினதில் பெருசாக 2 கதை சொன்னார். சிங்கங்கதை ஒன்று சொன்னார், நெல்லு கதை ஒன்று சொன்னார். இது எல்லாமே எல்லா கதையுமே பின்னாடி எல்லாத்துக்குமே தெரிஞ்ச கதை தான். இருந்தாலும் பார்த்திங்கன்னா மக்கள் வந்து நான் 234 தொகுதியிலையும் நிற்க தயாராகிட்டேன், அது இல்லாமல் வந்து கூட்டணி என் கூட யார் கூட்டணி வைக்க போகிறாங்களோ அவங்களுக்கு ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கண்டிப்பாக தருவேன் அப்படின்னு சொன்னார். வந்தது எல்லாமே பார்த்திங்கன்னா இளைஞர் பட்டாளம், பெண்கள் பட்டாளம், பெண்கள் கும்பல், மிகப்பெரிய அளவில் அந்த இடமே வந்து இதெல்லாம் காசு கொடுத்து கூப்பிட்ட கும்பல் கிடையாது, இது தானாக சேர்ந்த கும்பல் தான். இது நல்லா தெளிவாக தெரியுது. விஜய்க்கு ஒரு மாசு இருக்குது, விஜய் வந்து 8லேருந்து ஒரு 15% வாக்குகளை பிரிப்பார் அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது. இது வந்து திமுக அதிமுக கூட்டணிக்குள்ளே பயங்கரமான ஒரு பஞ்சாயத்து ஆகும். ஏன்னு கேட்டிங்கன்னா இவ்வளோ கும்பலை வந்து காசு கொடுக்காம கூட்டவே முடியாது. ஏன்னா அதிமுகலாம் இதே இடத்துல கூட்டினாங்கல்ல, மதுரையிலே கூட்டினாங்க, மிக பிரம்மாண்டமாக கூட்டினாங்க, அவ்வளோ செலவு பண்ணி இதெல்லாம் கொண்டு வந்து இது பண்ணாங்க, ஒன்றும் முடியல. அவ்வளோ கும்பல் காட்டியுமே இது காலியாக கிடந்துச்சு. இந்த மாதிரி சூழ்நிலையில் ஒருத்தர் ஒரு மாநாடு நடத்துகிறாரு அப்படின்னா முதல் நாள் நைட்லேருந்து வந்து படுத்து கிடக்கிறானுங்க அப்படின்னா கண்டிப்பாக அது விஜய்க்கு மட்டும்தான் இது நடந்திருக்கு, இது சாத்தியம்தான். ஆனால் விஜய்கிட்ட எதிர்பார்க்குற அரசியல் வந்து பெருசாக இல்லை. ஆனால் நான் நல்லது பண்ணுவேன், மக்களுக்கு நான் நல்லது பண்ணுவேன், மக்களுக்கு நான் நல்லது தான் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஊழல் இல்லாத ஆட்சி கொடுப்பேன்னு சொல்கிறாரு. இந்த மாநாடு நடத்துறதுக்கான காசு எப்படி வந்துச்சு, இந்த காசை நான் எவ்வளோ நேர்மையாக சம்பாரித்து இந்த காசு மூலமாக தான் நான் மாநாடு நடத்தியிருக்கேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த அவர் சொல்லணும். அவரெல்லாம் சொல்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா அந்த மாதிரி சொன்னாங்கன்னா தான் மக்கள் நம்புவாங்க, மக்கள் நம்பி ஓட்டு போடுவாங்க. ஆனால் பெண்கள் மத்தியில் என்னென்னா ஒரு ஆட்சி மாற்றம் வேணும் அப்படின்னு சொல்லி இந்த தலைமுறை யோசிக்குது. ஒரு 40 வயசுக்குள்ளே இருந்து 18 வயசுக்கு மேலே இருந்து ஒரு 45 வயசுக்குள்ளே இருக்கிற நபர்கள் எல்லாமே விஜய் வேணும்ப்பா, விஜய்க்கு ஒரு மாற்று அரசியலை கையில் கொடுப்போம், எப்படி விஜயகாந்துக்கு எதிர்பார்த்தாங்களோ
அதே போல் விஜயகாந்த்கிட்ட எதிர்பார்த்த மாதிரி இப்போ விஜய்கிட்டையும் வந்து எதிர்பார்க்குறாங்க. விஜய்க்கு வந்து வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இவ்வளோ கும்பல் வரும், ஆனால் ஓட்டு விழுவாது. ஏன்னா கலைஞரே பல தடவை வந்து சொல்லியிருக்கிறாரு, "பா என்னோட பேச்சை கேட்குறதுக்கு இவ்வளோ கும்பல் வரீங்க, இவ்வளோ கும்பலை பார்க்கும்போது பிரம்மாண்டமாக இருக்குது, ஆச்சரியமாக இருக்குது, வியப்பாக இருக்குது. ஆனால் இவ்வளவும் ஓட்டாக விழுந்தா நான் ஜெயிச்சு முதலமைச்சர் ஆயிடுவேனே" அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆதங்கத்தோடு பேசினார். அதே போல் தான் எல்லா கும்பலையும் இப்போ எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரம் பண்ணுறாரு, அவ்வளோ கும்பல் வருது, அவ்வளோ கும்பலையும் எப்படி கூட்டிகிட்டு வராங்கன்னு தெரியுது. ஆனால் அந்த கும்பல் காசு கொடுத்து கூட்டிகிட்டு வர கும்பல், அவங்க ஓட்டு போட மாட்டாங்கன்னு தெரியும். ஆனால் இந்த கும்பல் காசு கொடுக்காம கூட்டிகிட்டு வர கும்பல், இந்த கும்பல் வந்து கண்டிப்பாக விஜய்க்கு ஓட்டு போடுவாங்க அப்படிங்கிறது உறுதியாக எடுத்துக்கலாம். இவ்வளோ கும்பல் வருது அப்படின்னா கண்டிப்பாக இவங்க வந்து விஜய்க்காக மெனக்கடுறாங்க. விஜய்க்காக வெயிலெல்லாம் பார்த்து பயப்படாமல், வெயிலெல்லாம் தாக்கு பிடிச்சி என் தலைவனை பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு உணர்வோடு இருக்காங்கள்ல, அந்த உணர்வு வந்து கண்டிப்பாக வந்து தேர்தல் சமயத்தில் எதிரொலிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. விஜய் கண்டிப்பாக இந்த தேர்தலில் ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு மாற்றத்தை உருவாக்குவார், டஃப்பாக உருவாக்குவார். திமுக, அதிமுக அவ்வளவு சுலபத்தில் ஜெயிக்க முடியாது. திமுக எவ்வளோ கூட்டணி பலத்தில் இருந்தாலும் அந்த கூட்டணி கட்சிகளோட ஓட்டுகளை வந்து சிதறடிப்பாங்க அப்படிங்கிறதுல விஜய் தரப்பு ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க. நிறைய பேசினாங்க, அதை வருச்சுன்னா தனியாக ஒரு சைடு வந்து அண்ணா எம்ஜிஆரை வந்து நாங்கள் ஏன் வச்சோம் அப்படிங்கிறதுக்கு அவர் ஒரு விளக்கத்தை கொடுத்தார். நாங்கள் ஏன் உபயோகப்படுத்தக்கூடாது, நாங்கள் தான் உபயோகப்படுத்தணும், உண்மையாக நாங்கள் அண்ணா எம்ஜிஆர் படத்தை நாங்கள் தான் உபயோகப்படுத்தணும்னு அப்படி சொல்லிகிட்டு இருக்கிறாரு. இதுக்கெல்லாம் பதிலடி கொடுப்பாங்க அப்படின்னு எதிர்பார்த்தா நேற்றே நிறைய பேர் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எடப்பாடி பழனிசாமிலாம் காஞ்சிபுரத்தில் பேசிட்டார். அவருக்கு என்ன தெரியும், யார் இப்போ கட்சியோட தலைமைன்னு தெரியலையே, அவருக்கு ஒரு கட்சியோட தலைவர் இருக்கிறாரு, அவர் கட்சி தலைமை யாருன்னே தெரியலையா, அதிமுகவுக்கு வந்து தலைமை இல்லாமல் இருக்குது அப்படி இப்படின்னு அவர் புலம்ப ஆரம்பிச்சிட்டார். விஜய் வந்து இப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு இந்த பேச்சு வந்து ஒரு 10 நாளை வரைக்கும் பார்த்திங்கன்னா மற்ற கட்சியின் நபர்களுக்கு வந்து ஒரு மன நிம்மதியை கெடுத்துருச்சு அப்படிங்கிறத உறுதியாக நம்பலாம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க விஜய் பேச்சை அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். விஜய்க்கு இருக்கிற ஓட்டாக மாறுமா அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.